மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய அஜெண்டாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கு மக்களுக்கான ராஜ்யமாக இருக்குது. மன்னராட்சிகள் போலவோ இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதியை பற்றி திமுக தான் பேசி சமூக நீதியை என்ன நிலைநாட்டியிருக்காங்க. சமூக நீதினா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுதாங்கிறது என்னுடைய கேள்வி. இன்னைக்கு பணம் படைத்தவர்களுக்கும் வாரிசுதாரர்களுக்கும் தான் இன்னைக்கு வந்து தொகுதி தராங்க. அதிமுக என்ன சமூக நீதி ஒரு கிளை பொறுப்புல இருக்கிறவங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. கடனாளி ஆக்கினது தான் மிச்சம் சொல்றீங்க. கடனாளியா ஆக்கினது சப்போஸ் திமுக போனா கூட சரி, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேல வந்து கடன் சுமை இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல ஒரு வரிசையா என்னென்ன சொல்லியிருக்காருன்னா வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ரேஷன் பொருளில் வந்து 1 கிலோ பாமாயில், அதுக்கு அடுத்தது 1 கிலோ தோரம்பருப்பு தரம் சொல்லியிருக்காரு. கொரோனா காலகட்டத்தை விட இன்னைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு நெருக்கடி வந்து அதிகமாக வந்தது கிடையாது. அப்போ இலவசங்களையும் கொடுத்தாங்க. அந்த கொரோனா காலகட்டத்திலேயே லாக்டவுனு இந்த பொருளாதார தடைகள் எவ்வளோ சமாளித்தாங்க. இந்த 5 ஆண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 லட்சம் கோடி, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 10 லட்சம், 10.60. அவைக்கால் வந்துட்டாரோ அப்படின்னு நான் பார்த்தேன். அதே போல் ஒரு துண்டு நாங்கள் 2020 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தாவேக்கு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? எங்களது முன்னாடி வந்து நாங்கள் சீனியர், விஜய் வந்து ஜூனியர். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் PR சிவசாமி ஐயா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். உங்கள் கட்சி வந்து யாருக்கு ஆதரவாக வந்து இந்த 2026 அந்த தேர்தலில் நீங்கள் யார், எந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீங்க? மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் வீரபோயர் இளைஞர் பேரவை இயக்கம் வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் இயக்கத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சரி, உங்களுடைய அந்த மக்கள் ராஜ்ய கட்சியினுடைய முக்கியமான அஜெண்டா இது? எங்களுடைய மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய அஜெண்டாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கு மக்களுக்கான ராஜ்யமாக இருக்கணும். இங்கே தனிப்பட்ட மனிதனுக்கோ இல்லை தனிப்பட்ட அதாவது மன்னராட்சிகள் போலவோ இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ராஜ்யம் கட்சி அப்படிங்கிற பேரை வச்சு இன்று 25 மாவட்டத்தில் பொறுப்பாளர்களை போட்டு இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது அடித்தட்டு மக்கள், கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள், இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இந்த மக்களுக்கு அதாவது சமூக நீதி அப்படிங்கிற பேசுகிற இடத்துல இங்கே சமூக நீதி சரியாக நிலைநாட்டப்படலைங்கிறதுனால தான் நாங்கள் மக்களுக்கான ராஜ்யமாக இருக்கணும், மக்கள் ராஜ்யமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் மக்கள் ராஜ்யம் கட்சி. சரி, வார்த்தை வந்து சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கும் பொழுது நீங்கள் அதிமுகவில் வந்து சமூக நீதியை தேடி போகிற அப்படின்னு சொல்கிறீங்களே, அது காரணம் என்ன? இப்போ அதிகமாக பேசக்கூடியது நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதியை பற்றி திமுக தான் பேசிகிட்டு இருக்கு. சமூக நீதிக்கான ஆட்சி, சமூக நீதியை கடைப்பிடிக்கக்கூடிய அரசு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, இங்கே சமூக நீதியை என்ன நிலைநாட்டியிருக்காங்க? சமூக நீதினா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுதாங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது தேர்தல் அரசியலில் பங்கு எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்துருக்காங்களா? அந்த அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி பணம் படைத்தவர்களுக்கும் வாரிசுதாரர்களுக்கும் தான் இன்றைக்கி வந்து தொகுதி தராங்க. அதே போல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கூலி தொழில் செய்யக்கூடிய சமூகத்தில் பிறந்தவர்கள் படிப்படியாக உயர்ந்து வந்தவர்கள் இருக்கார். அவங்களுக்கு சட்டமன்ற தொகுதியிலையோ இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவோ முன்னுரிமை கொடுத்ததற்கா? அப்புறம் எப்படி அவங்க சமூக நீதினு பேசுவாங்க? இல்லை அந்த கட்சியில் மகளிருக்கு அதிகமான பங்களிப்பு உண்டா? அதுவும் கிடையாது. அதிமுகவில் என்ன சமூக நீதி இங்கே பார்த்தீங்க? இல்லை, அதிமுகவில் வந்து நான் பார்த்த வரையும் ஒரு கிளை பொறுப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இன்றைக்கி நான் சார்ந்த என்னுடைய பக்கத்து மாவட்டம் சேலம் மாவட்டம், நான் பெரம்பலூர் மாவட்டம், பக்கத்து மாவட்டம் சேலம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் நல்ல தம்பின்றவர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது இதில் யாரையாவது ஒருத்தரை விரல் விட்டு சொல்ல முடியுங்களா? இல்லை. எவ்வளோ பணம் செலவு பண்ணுவீங்க? எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குது? இந்த மாதிரி பார்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி முன்னுரிமை கொடுக்குது. சரி, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை
அதாவது வந்து என்னென்னா தொடர்ந்து வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இலவசங்கள் முன்னிறுத்திய அந்த தேர்தல்லாம் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் அறிக்கை என்பது வந்து கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், தேர்தலுடைய கதாநாயகனே வந்து என்னுடைய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு. அதை மிஞ்சியும் அளவுக்கு வந்து நேற்றைய தினம் வந்து பேசப்பட்டது எடப்பாடியாருடைய அந்த தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து வீட்டுக்கு வீடு வந்து குளிர் சாதனம், அதாவது ஃப்ரிட்ஜு அப்படி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு அது எப்படி சாத்தியமாகுமா? ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது மடிக்கணினி தரோம், அதாவது ஏழை எளிய விவசாய குடும்பத்துக்கு ஆடு தரோம், இந்த போல் அதாவது ஸ்கூட்டர் தரோம், இந்த மாதிரி திட்டங்களை அறிவித்தாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தக்கூடிய இது தான் இது. ஏன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து தோற்று போயிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து கடனாளி ஆக்கினது தான் ஒரு மிச்சம். பாதிக்கு பாதி கடனை சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டில் 5,000 லட்சம் கோடி. சரி, கடனாளி ஆக்கினது தான் மிச்சம் சொல்றீங்க. கடனாளியாக ஆக்கி சப்போஸ் திமுக போனால் கூட சரி, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கடன் சுமை இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் ஒரு வரிசையாக என்னென்ன சொல்லியிருக்காருன்னா வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ரேஷன் பொருளில் வந்து 1 கிலோ பாமாயில், அதுக்கு அடுத்துட்டு 1 கிலோ துவரம்பருப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து குலவிளக்கு திட்டத்தில் வந்து மகளிருக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் முழுமையாக வந்து கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது என்னென்னா மாற்றுத்திறனாளி முதியோர் அவர்களுக்கு வந்து மாதந்தோறும் 2000 சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து நஷ்டத்தில் வந்து போய்கொண்டிருக்க அந்த போக்குவரத்தில் பெண்களுக்கு வந்து முழுமையாக இலவசம்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு அறிவிச்சதில் ஆண்களுக்கும் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இப்படி பல இலவசங்களில் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கையில் எப்படி வந்து நிதிநிலை அவங்க எப்படி ஈடுபடுத்த போகிறாங்க, இது எப்படி நிதிநிலை பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காதா? இப்போ கொரோனா காலகட்டத்தை விட இன்றைக்கி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு நெருக்கடி வந்து அதிகமாக வந்தது கிடையாது. அப்போ இலவசங்களையும் கொடுத்தாங்க. அந்த கொரோனா காலகட்டத்திலேயே லாக்டவுனு இந்த பொருளாதார தடைகள் எவ்வளோ சமாளித்து சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டில் அந்த அதாவது 5 லட்சம் கோடி தான் கடன். இந்த 5 ஆண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 லட்சம் கோடி, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 10 லட்சம், 10.60 கோடி கடன், பாதிக்கு பாதி அப்படியே இருக்குது. மொத்த சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டில் அந்த கடன், இன்றைக்கி 5 வருஷத்தில் இந்த கடன். அப்போ கொரோனா காலகட்டத்தில் சமாளித்து இவ்வளோ சட்டத்திட்டங்களையும் நெருக்கடியில் வந்து காப்பாற்றி அந்த பொருளாதாரத்தை கடனை வந்து சுமையை ஏற்றாமல் அன்றைக்கி இலவசங்களை கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, அம்மா உணவகம் வச்சுருந்தாங்க, எல்லா திட்டங்களும் அன்றைக்கி அறிவித்தாங்க. அப்போ அறிவிச்சும் கடன் சுமை கம்மி தான். பாலங்கள் கட்டினாங்க, சாலைகள் அமைக்கப்பட்டது, கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டது. இப்போ இந்த 5 ஆண்டில் நான் எங்களுடைய குட்கிராமம் தான், எங்களுடைய கிராமத்திலே கழிவுநீரோ இல்லை சாலை வசதியோ எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போ இவங்களுக்கு கடன் எங்கேருந்து வந்தது? அது இல்லாத வருவாயும் அதிகம், மின்சார கட்டணம் அதிகம், பால் விலை உயர்வு, இன்றைக்கி மதுபான டாஸ்மார்க்குகள் அதிகம், அது கடைகள் அதிகமாக படிப்படியாக மூடுறன்னு சொல்லிட்டு அதுவும் அதிகம். இது எல்லாம் பண்ணி வருவாயும் வருது, இவங்க கடன் வாங்கினாங்க. இது அடுத்த ஆட்சி மாறும் பொழுது தான் இவங்க செய்த ஊழலை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வர முடியும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த ஊழலை மறைச்சி இன்னும் மக்கள் மீது பெரிய கடன் சுமத்தி பொருளாதார தடையை உருவாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் தேர்தல் அறிக்கையை கேட்டீங்க. இன்றைக்கி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அடிக்கடி வந்து பல போராட்டங்களில், ஆர்ப்பாட்டங்களில், பல மாநாடுகளில், பொதுக்கூட்டங்களில் பேசுவோம். மக்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி இலவசம் வேண்டும், இலவச கல்வி வழங்க வேண்டும், இலவச மருத்துவம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். இந்த தேர்தல் அறிக்கையில் கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். அம்மா கிளினிக் 2000 அம்மா கிளினிக் ஆரம்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏழை எளிய மாணவர்கள் ஏற்கனவே வந்து அம்மா கிளினிக் ஆரம்பிச்சு அந்த திட்டங்கள் தான் அது விரிவாக்கப்படுத்துறாங்க. அது இப்போ இவங்க பண்ணல. அம்மா உணவகத்தையும் இழுத்து மூடினாங்களே நிறைய இடத்துல. இப்போ மருத்துவமனைக்கு போகிறவங்க 5 ரூபாயில் சாப்பிட்ருவாங்க, 5 ரூபாயில் சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போனால், அதாவது மருத்துவமனை பக்கத்துலையோ பேருந்து நிலைய பக்கத்துலையோ ஹோட்டலுக்கு போனால் இன்றைக்கி அங்கே விலை உயர்ந்த கடைகள் தான் இருக்கும், விலை மலிவான கடைகள் எங்கேயும் இருக்காது. அது ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல் 7.5% மருத்துவ படிப்புக்கு இலவசம் சொல்லியிருந்தார். இன்றைக்கி 7.5% வந்து 10% உயர்த்தப்படுங்கிறார். அப்போ இது மக்களுக்கான அரசு, ஏழை எளிய மக்களுக்கான அரசாக தானே இது வருங்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் இவங்களுக்கு பயனுள்ளதாக தானே இருக்கும். நிச்சயமாக பெரம்பலூர் மாவட்டம் அது மிகவும் வந்து பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஆமாம், தொகுதியிலேருந்து நீங்கள் வரீங்க.
அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை, திமுகவுடைய ஆளுமை சிவசங்கர்னு சொல்லிட்டு அமைச்சர். அந்த அமைச்சரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர் உங்களுடைய அந்த கூட்டணி ஐஜேகேலேருந்து அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ குன்னம் சட்டமன்ற தொகுதி என்னுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் நான் இருக்கிறது என்னுடைய சொந்த தொகுதி குன்னம் சட்டமன்ற தொகுதி தான். அந்த இடத்துல ஒரு ஆளுமை மிக்க பலம் படைத்தவராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர் எஸ் சிவசங்கர், போக்குவரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கார். அவரை எதிர்த்து போட்டி போடணுன்னா கண்டிப்பாக அதிமுக நின்றுருந்தால் சரியாக இருந்திருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்றுருந்தால் சரியாக இருந்திருக்கும். இருந்தாலும் கூட்டணி கட்சி ஒரு உடையார் சமூகம், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள் அதிகம் அங்கே அந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில். அதனால் அவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும். கடுமையான போட்டியாக இருந்தாலும் இந்திய ஜனநாயக கட்சியில் உள்ள நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தலைமைக்கு தெரியாமலே உள்ளார குழப்பங்கள் அங்கே நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஏன்னா வெளிப்படையாக பேசுகிறேன், ஏன்னா கூட்டணி கட்சியாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடியது. ஐஜேக்கில் வந்து அந்த இடத்துல இருக்குது கோஷ்டி இது இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணி செய்பவர்கள் நிறையா இருக்காங்க, பணி செய்யாதவர்கள் ஒன்றுக்கு ஒன்று இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்போக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கடுமையாக பொறுப்பாளர்கள் போட்டு கடுமையாக வேலை செஞ்சாங்கன்னா 100% ஈஸியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முயற்சி செய்யணும், தெளிவாக வேலை செய்யணும், தெளிவாக மக்களை சந்திக்கணும். அந்த மாதிரி நேரடி பார்வையில் சில மேல்நிலை பொறுப்பாளர்களை போட்டு வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயம் அது வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சமூகங்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய உடையார் சமூகங்கள் அந்த இடத்துல அடர்த்தியாக வாழக்கூடிய சமூகங்கள் அந்த இடத்துல இருக்குது. அது நிறையா வந்து அவர் கல்விக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுத்து பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆண்டுக்கு வந்து ஒரு 300-400 மாணவர்களுக்கு வந்து இலவச பொறியியல் கல்வி, இது அக்ரிகல்ச்சர், இது போன்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர் படிப்புக்கெல்லாம் காலேஜில் இலவச சீட்லாம் கொடுத்துருக்காங்க. சார் நான் நினச்சேன் நீங்கள் வந்து உட்காந்த பிறகு தாவேக்காலேருந்து வந்துட்டாரோ அப்படின்னு நான் பார்த்தேன். அதே போல் ஒரு துண்டு இதுதான் உங்களுடைய. ஆமாம், இது எங்களுடைய இதே மாதிரியே நீங்கள் போட்டதுக்கான. இல்லை அது தவறான நீங்கள் கேட்குறத கேளு. தாவேக்கா வந்து எங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க, எங்களை பார்த்து தான். நாங்கள் 2020 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். தாவேக்கா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது முறையாக வந்து இந்த கொடி துண்டு கலரு வண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா கை சிம்பிள் உழைக்கும் கரங்களை வச்சுருக்கோம். இது முறையாக வந்து ட்ரேட்மார்க்கில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் பதிவு பெற்ற இயக்கம் எங்களுது. 2021 நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். எங்களுது முன்னாடி வந்து நாங்கள் சீனியர், விஜய் வந்து ஜூனியர். சார் நீங்கள் அதிமுகவில் வந்து ஆதரவு மட்டும் தான் தெரிவிச்சிங்களா, இல்லை இடங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்களா? மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பாக, வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக முழு ஆதரவு கடிதத்தை எடப்பாடியார் அவர்களை நேரடியாக சந்தித்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டிமாண்ட் கோரிக்கைகள் வச்சுருக்கோம். போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அந்த போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சதுக்கு அவங்க தேர்தல் அறிக்கையில் 185வது தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வெளியிட்டிருக்காங்க. நேற்று வெளியிட்டாங்களே தேர்தல் அறிக்கை, அதில் வெளியிட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கு. எல்லாமே வந்து எப்படின்னா ஒவ்வொரு கட்சி வந்து ஒவ்வொரு சாதி ரீதியாக வந்து கட்டமைப்போடு போகிறீங்க. நீங்கள் வந்து அந்த போயர் என்ற சமுதாயத்தை சார்ந்து நீங்கள் போகிறீங்க. உங்களை வந்து பொதுவான கட்சியாக பார்க்க முடியுமா, இல்லை ஒரு சாதி ரீதியான? ஒரு அரசியல் இயக்கம், எல்லா இயக்கங்களும் பொதுவான இயக்கங்கள் தான். ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு பண்ணும் பொழுது அது பொதுவான இயக்கங்களாக தான் பதிவு பண்ண முடியும். ஒரு சாதிக்கான இயக்கங்களாக எதுவுமே எந்த ஒரு இயக்கமும் பதிவு பண்ண முடியாது. அந்த வகையில் பதிவு பண்ணும்போது தேவை என்பது, நான் பிறந்த சமூகத்திற்கு நிறைய தேவை, நான் பிறந்த சமூகத்திற்கு நிறைய அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்டு கிடக்குது. அந்த அங்கீகாரத்தை நிலைநாட்டப்படும், அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு தான் குறிப்பாக நான் சார்ந்த போயர் ஒட்டர் சமூகம் 13 பிரிவுகளாக பிரிச்சிருக்கு. திமுகவில் ஒருத்தர் தெரிகிறாரு, காமாட்சி நாயுடுன்னு சொல்லிட்டு, அவரும் இதே போல தானே? இல்லை, அவர் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர் எல்லாருமே ஒரு சமூகம் கிடையாது. வந்து தெலுங்கு பேசக்கூடியது நிறைய சமூகங்கள் பேசுது. அதனால எல்லாரையும் நம்ம சுட்டி காட்ட முடியாது. இன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணின விஷயங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதுலேயே வந்து ஒடுக்கப்பட்ட. ஆமாம், நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். இது அரசியல் பிரதித்துவம் பெறாத மக்கள், அரசியல் பிரதித்துவமே கிடையாது. இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கிடையாது. இன்னைக்கு ஒரு அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட திறமையால் போயிருந்தால் தான் போக முடியும், ஒரு இடஒதுக்கீடால் போக முடியாது. இன்னைக்கு இடஒதுக்கீடு பெறக்கூடிய சமூகங்களை விட மிக மோசமாக பின்தங்கி இருக்கிற சமூகம் எங்களுடைய போயர் ஒட்டர் சமூகம். எந்த சமூகத்துக்கு இல்லாத ஒரு பெருமைன்னு சொல்லிக்கலாம். இல்லை பெருமை இல்லை, இது அவல நிலை, விளிம்பு நிலை மக்களுடைய புரிதல் இல்லாமல் இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கிறார்கள் அரசியல்வாதினோடு நினைக்கலாம். ஏன்னா எங்களுக்கு 3 ஜாதி சர்டிஃபிகேட்,
உங்களுக்கு ஆமாம், எம்பிசிலையும் சர்டிஃபிகேட் வாங்கலாம். டிஎன்டி அதாவது டீநோட்டிஃபை ட்ரைபிள், டீநோட்டிஃபை கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், இந்த 4 விதமான சர்டிஃபிகேட் எங்கள் சமூகத்தில் 4 இல்லை. அதுலேயே வந்து உங்களுக்கு உட்பிரிவு வந்து ஜாஸ்தி. அதே இன்னொரு விஷயம், உட்பிரிவுங்கிறத விட போயர் அப்படின்னா எம்பிசி, போயர்கள் அப்படின்னா டிஎன்டி, டிஎன்சி, கல் நாங்கன்னா வேற கேட்டகரிக்கு மாறுது, நான்னா வேற கேட்டகரியில் இருக்கு. அதே போல் ஒட்டர்னா எம்பிசி, ஒட்டர்கள்னா டிஎன்டி, டீநோட்டிஃபை கம்யூனிட்டி, பண்டி கொட்டா ஷெட்யூல் காஸ்ட். ஓகே ஓகே ஓகே. அப்போ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதாவது அது வந்து எப்படின்னா இந்த மலைவாழி சார்ந்த மக்களை சார்ந்து இருக்குமா? இல்லை, எங்களோட மலைவாழ் மக்கள் கிடையாது, நாங்கள் அதை சார்ந்து இருக்குமா? அது சார்ந்து கிடையாது. இப்போ வந்து எங்கள் அதாவது டீநோட்டிஃபை ட்ரைபிள்னா மலைவாழ் மக்களோட சார்ந்து கிடையாது. ட்ரைபிள்னா எந்த ஒரு பிரதிநிதித்துவம் பெறாத, இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்குது. குற்றம் பழங்குடி சட்டத்தில் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிடும் பொழுது 68 சமூகம், நாங்கள் மட்டும் கிடையாது. இதில் கல்லர் இருக்காங்க, மரவர் சமூகத்தில் இருக்குது, முத்திரையர் வளையர் சமூகத்தில் இருக்காங்க, வேட்டு கவுண்டர் சமூகம் இருக்குது, தொட்டிய நாயக்கர் சமூகம் இருக்குது, 27 வகையான குறவர்கள் இருக்காங்க. மொத்தம் 68 சமூகம் சேர்ந்தது தான் இந்த டீநோட்டிஃபை ட்ரைபிளில் வராங்க. இவங்களெல்லாம் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் எதிர்த்து வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டதுனால அவங்க குற்றப்பழங்குடி சட்டத்தில், அதாவது கையெழுத்து போடக்கூடிய இரவு நேரம் எங்கே இருந்தாலும் இரவு நேரத்துக்கு வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வகுடிகள் சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பூர்வகுடிகளுங்கும் போது இந்த நாடு வளம் பெற அதான் நலம் பெற, இந்த நாடு செழிப்பையாக இருக்க, இன்னைக்கு கட்டட தொழிலாக இருக்கட்டும், சாலைகள் அமைப்பதாக இருக்கட்டும், அதாவது வாய்க்கால்கள் தண்ணி செல்லக்கூடிய வாய்க்காலாக இருக்கட்டும், டேம் கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு கோயில் கட்டுறதா இருக்கட்டும், கட்டுமான தொழில் வல்லமை படைத்தவர்கள் எங்களுடைய சமூகம். உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். நீங்கள் நேசிக்க நீங்கள் ஆதரவு தருந்த எடப்பாடி அவர்களை பற்றி உங்கள் கருத்து? என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரையும் ஒரு விவசாய குடும்பத்தில் அவர் பிறந்தவர், விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்தவர். டெல்டா பகுதியில் போது பார்த்த சில காணொலியெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த பயிரை எடுத்து அந்த பயிருக்கு என்ன நோய் தாக்கம் இருக்கும், என்ன குருத்து நோயா இல்லை இது பூச்சடிச்சிருக்கா, இது என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிச்சலாம் நிறைய காணொலியில் சொல்லியிருப்பார். அப்போ வந்து ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து படிப்படியாக உயர்ந்து ஏழை எளிய மக்களோடு வாழ்ந்து அனைத்து சமூக மக்களங்களோடு இணக்கமாக பழகி அங்கிருந்து வந்து இன்றைக்கி ஒரு பொதுச் செயலாளராகி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி மீண்டும் எதிர்காலத்தினுடைய வருங்கால முதலமைச்சராக ஆகக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரோடையும் இணக்கமாக இருந்து வந்தனால் அனைவருடைய கஷ்டங்களும் அறிந்தவராக இருக்கிறார். போய் சொல்லும்போதே நாங்கள் சொல்லும்போது என்ன பண்ணோம், முதல் முறை கோரிக்கை கடிதம் கொடுத்தோம். அந்த கோரிக்கை கடிதத்தை வாங்கிட்டார். மீண்டும் 2வது முறை பார்க்கும்போது திருப்பி கோரிக்கை கடிதம், அன்றைக்கே கோரிக்கை கடிதம் கொடுத்தீங்க, இந்தந்த கோரிக்கையில் வச்சுருக்கீங்க, பேப்பர் கையில் இல்லை அவர்கிட்ட. அப்போ தெளிவாக சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு மனதில் ஒரு சமூகத்தினுடைய கடிதம் கொடுத்ததை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இன்றைக்கி துண்டு பேப்பரை வச்சு படிக்கக்கூடிய இடத்துல பேப்பரே இல்லாமல் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை கடிதம் கொடுக்குறோம். அந்த கோரிக்கை கடிதத்தில் என்னென்ன கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக சொல்லும் பொழுது என்ன கொடுத்துட்டீங்களே, அதான் படித்து பார்த்தீங்க, 5 கோரிக்கை வச்சுருந்தீங்க, 6 கோரிக்கை வச்சுருந்தீங்க, ஒரு கோரிக்கை நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அதான் 5 கோரிக்கை நான் படித்து பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி துண்டு பேப்பரை வச்சு வார்த்தைக்கு வார்த்தை துண்டு பேப்பரை வச்சு ஆகன்னு படிக்க காலத்தில் இவ்வளோ மனதில் வச்சிருக்கிற சிறந்த தமிழ்நாட்டுக்கு தகுதியான ஒரு முதலமைச்சராக எடப்பாடியார் இருப்பார் என்பது என்னுடைய கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து புதிதாக கட்சி அடிக்க தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசுகிறாங்க. எல்லா தொகுதியிலும் போனாலுமே வந்து தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியில் பேசும்பொழுது அந்த கட்சியினுடைய வருகை அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி ஏற்படுமா, இல்லை எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இல்லை, இப்போ எல்லாமே வந்து ஒருத்தர் தாக்கம் இன்னொருத்தர் தாக்கம் யாருக்குமே தாக்கத்தை உருவாக்காது. எத்தனை காலங்கள் வந்தாலும் எத்தனை மாறி வந்தாலும் இப்போ எல்லா கட்சியில் இருக்கிறவங்க தான் இப்போ விஜயோடைய ரசிகராக இருந்திருப்பாங்க. ஏன் குறிப்பாக சொல்ல போனோம்னா நானும் ஒரு காலத்தில் விஜயோட ரசிகராக தான் இருந்திருக்கேன். அப்போ அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட்டம் அடிச்சுட்டு தேட்டருக்கு போவாங்க. நான் அப்போலேருந்து போனதெல்லாம் கிடையாது. என்றைக்கு கூட்டம் குறையுதோ அன்றைக்கி பார்த்துக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி பார்க்குற காட்சியை தான் நாளைக்கு பார்க்க போகிறோன்ட்டு. அதே போல் இன்றைக்கி அவர் வராருன்னா ஒரு ரசிகனாக, அவர் ஒரு நடிகனாக இந்த ரசிகர்கள் எல்லாம் அவரை போய் தேடி பார்க்குறாங்களே தவிர
எல்லாமே வாக்கு வங்கியாக இருக்குங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நான் சார்ந்த கிராம பகுதிகளில் நிறைய இடத்துல சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். அந்தந்த தெருவில் பார்ப்போம் ஒரு எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதில் வந்து அந்த பார்க்குற பார்வையில் வந்து கொஞ்சம் கணிசமான வாக்கு மகளிருடைய வாக்கு பிரிவது, அதாவது கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரியறதுக்கு இருக்கும். அதனால் இவங்களுக்கு பாதிப்பு இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இதில் வந்து தொடர்ந்து பரம்பரையாக இருக்கிறவங்களுடைய வாக்குகளும் இருக்குது. இன்றைக்கி இளைய தலைமுறை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்வி கடன் ரத்துன்னு சொல்லி ஏற்கனவே போலி வாக்குறுதி கொடுத்த திமுக அரசுக்கு மத்தியில் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும்போது அந்த மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மாணவர்களுடைய வாக்கு இங்கே கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய ஒரு ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நிச்சயமாக 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் சொல்லிட்டு மக்கள் ராஜ்ய கட்சியினுடைய நிறுவன தலைவர் சிவசாமி அவர்கள் ஆணித்தரமாக நமக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி.